ஹே ஆல் அஸ்லாம் வலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி என்ன அப்படி லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லெமன் சோறு அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க. ஸோ இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் கூட. ஒரு 50 மினிட்ஸில் செஞ்சிடலாம், வாங்க பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பொட்டேட்டோ எடுத்து எனக்கு தேவையான அளவு எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்லைஸாக. ஸோ அதையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் லைட்டாக சாம்பார் பொடி. உங்களுக்கு வேணுன்னா சாம்பார் பொடி போடுங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. சரியா? இது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு அதை நல்லா பெரட்டி தோசைக்கல்ல போட்டு அதை பொரிச்சு எடுத்துப்போம். இன்னொரு அடுப்பில் வந்து அரிசியை கழிச்சு போட்டுடலாம் வாங்க. அரிசி வந்துட்டு எப்படின்னாக்கா, சோறு வந்துட்டு கொஞ்சம் விரையா வடிங்க. ஸோ அப்படியே இருந்தால் தான் வந்து லெமன் சோறுக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவும் கொலைய விட்டுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா இருக்காது. ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வாங்க. அரிசி தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசியை கழிச்சு அதில் போட்டுருவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி மெத்தடில் தாங்க லெமன் சோறுக்கு செய்வேன். இல்லைனா குக்கரில் போட்டுருவோம். மற்ற இதாக இருந்தாக்கா நான் லெமன் சோறுக்கு மட்டும் தனியாக அந்த மாதிரி அரிசி கழிஞ்சு பானையில் தண்ணி கொதிச்ச பிறகு தான் போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் சோறுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு என்னென்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிப்போம். அதில் கடுகு, அப்புறம் காஞ்ச மிளகா, அப்புறம் கடலப்பருப்பு, பச்சை மிளகா, நிலக்கடலை இருக்குது இல்லையா? ஸோ அது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நிலக்கடலை கொஞ்சமாக போட்டு கருவேப்பிலை எங்கள் வீட்டு கொலையிலே இருந்தது. ஸோ அதை ஃப்ரெஷ்ஷாக பறித்து அதையும் பறித்து போட்டாச்சு, வாஷ் பண்ணி. அதுக்கப்புறம் லெமனை நான் எனக்கு தேவையான அளவு 2 லெமன் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை நல்லா புழிஞ்சு அதை வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தாளிப்பு முடிச்சிட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெமன் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஊற்றிட்டு அப்புறமா மஞ்சத்தூள் போட்டு அடுப்பில் அதுக்கப்புறம் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் சோறு வடித்து வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ அதை அப்படியே அதில் தூக்கி போட்டு நல்லா பெரட்டி எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். எப்படி